இந்த ஆண்டாவது கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொடுக்க மாட்டாரா, ஒரு ஏற்றத்தை கொடுக்க மாட்டாரா, ஒரு நன்மை உண்டாக்க மாட்டாரா, ஒரு அற்புதம் நடக்காத என்று ஏங்கிக் கொண்டிருப்போம். இன்று நாம் தேவனுடைய வல்லமையை இந்த சமுதாயத்திற்கு காண்பிக்க ஆயத்தமா இருக்கிறோமா? நம் மூலமா தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதற்காக நாம் இன்றைக்கும் ஆயத்தமா இருக்கிறோமா? ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தில் அந்த புதிய வருடத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது அன்பான புது வருட வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் கிருபையாய் 2026 காணும்படியான பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசித்து நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் என்று ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சொன்ன வார்த்தையின்படியே இன்னைக்கு தேசங்களை இருள் மூடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. காரிருள் ஜனங்களை மூடுகிறதை பார்க்க முடிகிறது. வழியாகிய இயேசு வந்து 2025 ஆண்டுகள் ஆகியும் கூட இருளில் இருக்கிற ஜனங்கள் அல்லது இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தின் மேல் குடியிருக்கும் மேல் வெளிச்சம் உதித்ததென்று சொல்லி எழுதப்பட்ட வார்த்தைகளின்படி கூட இன்று இன்னும் போதிய அளவு ஒவ்வொரு இடங்களிலும் வெளிச்சத்தை பார்க்க முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துக்குள் நாம் வந்துவிட்டோம். இருள் இருக்கிற இடத்துல வெளிச்சம் தேவை. அப்பொழுதுதான் நாம் நடக்க முடியும், பாதையை அறிந்து கொள்ள முடியும், பாதை காட்ட முடியும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஒருவேளை இந்த வருடம் எப்படி இருக்கும், என்ன நடக்கும் என்று சொல்லி எதிர்பார்ப்பு எல்லோருக்குமே இருக்கும். கடந்த ஆண்டு எதிர்பார்த்தது நடக்கவில்லை, இந்த ஆண்டில் அது நடக்காதா? கடந்த ஆண்டு இவ்வளோ பாடுகளை சந்தித்து விட்டோம், வேதனையின் பாதை, இழப்புகள், நஷ்டம், தோல்விகள், நிந்தனைகள் என்று சொல்லி அந்த பாதை தான். இந்த ஆண்டாவது கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொடுக்க மாட்டாரா, ஒரு ஏற்றத்தை கொடுக்க மாட்டாரா, ஒரு நன்மை உண்டாக்க மாட்டாரா, ஒரு அற்புதம் நடக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருப்போம். நல்லதுதான். ஆனாலும் அதை காட்டிலும் இந்த ஆண்டு நாம் எப்படி இருக்க போகிறோம், நம் மூலமாய் ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார், இதை நாம் அறிந்து கொள்வதுதான் மிகவும் அவசியம். ஏசாயா 60:2 பின்பகுதி சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்று சொல்லி. இந்த ஆண்டு கர்த்தருடைய மகிமை நம் மூலமாய் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்? இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடிவிட்டது. இந்த நாட்களிலே நம் மூலமாய் தேவன் வெளிப்பட விரும்புகிறார், நம் மூலமாய் தமது வல்லமையை காண்பிக்க விரும்புகிறார். இந்த சமுதாயமும் தேசமும் இந்த உலகமே அப்படிப்பட்ட நபர்களை தான் தேடிக்கொண்டிருக்கிறது. யாராவது ஒருவர் எழும்ப மாட்டார்களா? யாராவது ஒருவர் நீதி செய்கிறவர்கள் எழும்ப மாட்டார்களா? எங்கு பார்த்தாலும் அநீதி விளைவிக்கப்படுகிறது, எங்கு பார்த்தாலும் கொலைகள், கொள்ளைகள், ஒரு நிச்சயமற்ற ஒரு சூழ்நிலை. என்ன நடக்கும், எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் தெரியவில்லை என்று சொல்லி அங்கலாய்ப்போடு தத்தளிக்கிற பிள்ளைகள் மத்தியிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிற அல்லது ஒரு உயிர்மீட்சியை ஏற்படுத்துகிற ஒரு எழுப்புதலின் அக்கினியை பற்ற வைக்கிற நபர்கள் எழும்ப மாட்டார்களாண்டு ஏங்கிக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்ல விரும்புகிறது என்னவென்றால், தமது மகிமையை நம் மூலமா இந்த உலகத்திற்கு காண விரும்புகிறார். கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படியே இந்த ஆண்டு கர்த்தருடைய மகிமை நம்மேல் வெளிப்பட நாம் இன்னைக்கு ஒப்பு கொடுக்க போகிறோம். இதைதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏதேனிலே மகிமையின் பாத்திரமாக மகிமையை வெளிப்படுத்துகிறவர்களாய், மகிமை நிறைந்தவர்களாய் ஆதாம் ஏவாளை வைத்தார்கள். பாபம் வந்தது, மகிமை இழந்தார்கள். பின்பு வானத்திலே அந்த மேகத்திலே மகிமை வெளிப்பட்டதாக இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் அதை காண்பிக்கிறார். ஆசரிப்பு கூடாரத்திலே திரும்ப அந்த மகிமை வெளிப்பட்டது. அதோடு மட்டுமல்ல, சாலமோன் பெரிய ஆலயத்தை கட்டுகிறான், தேவனுடைய மகிமை அங்கு வெளிப்பட்டது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் அதற்கு பிறகு அந்த மகிமை பிதாவாகிய தேவனுடைய ஒரே குமாரனாகிய இயேசுவின் மூலமாய் வெளிப்பட்டது. இப்பொழுது அந்த மகிமை எங்க இருக்கிறது? வேதம் சொல்லுகிறது, கொலோசியர்களின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தின்படி இயேசுவானவர் மகிமையின் நம்பிக்கை நமக்குள் இருக்கிறாராம். நமக்குள் அந்த மகிமையின் நம்பிக்கை இயேசு வந்துவிட்டால் அந்த மகிமை நம் மூலமாய் வெளிப்படுமாம். இன்னைக்கு நாம் அந்த மகிமையை காண்பிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த உலகம் காத்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட வல்லமையான நபர்களை, வல்லமையான ஊழியர்களை, வல்லமையான ஊழியத்தை, வல்லமையான விசுவாசிகளை, ஜனங்களை பார்க்க காத்து கொண்டிருக்கிறார்கள். இன்று நாம்
தேவனுடைய வல்லமையை இந்த சமுதாயத்திற்கு காண்பிக்க ஆயத்தமா இருக்கிறோமா? நம் மூலமா தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதற்காக நாம் இன்றைக்கும் ஆயத்தமா இருக்கிறோமா? இந்த சிந்தனையை தான் இந்த ஆண்டிலே, இந்த முதல் தேதியிலே உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். அது வேண்டும் இது வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருந்த காலங்கள் போதும். சுயநலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற காலங்கள் போதும். ஒரு மாற்றத்தை நமக்குள் முதலாவது கொண்டு வருவோம். என் மூலமா இயேசு வெளிப்படுகிறாரா? என்னை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்கிறார்களா? குமாரனாகிய இயேசு பிதாவை காண்பித்தது போல, என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான் சொன்னது போல, நீங்களும் நானும் சொல்ல முடியுமா? என்னை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்க முடியும் என்று சொல்லி அப்போஸ்தலர்கள் இயேசுவை காண்பித்தார்கள். சீஷர்கள் இயேசுவை காண்பித்தார்கள். அவர்கள் வஸ்திரங்களில் வல்லமை இருந்தது, வார்த்தையில் வல்லமை இருந்தது, நீ நிழலில் கூட வல்லமை இருந்தது. அசைத்து விட்டு போனார்களே, அவருடைய முகங்கள் எல்லாம் பிரகாசித்தது. ஸ்தேவானை கல்லெறியும் பொழுது அவருடைய முகம் ஒரு தேவதூதனுடைய முகத்தை போல் பிரகாசித்ததாம். மகிமை வெளிப்பட்டது. மகிமையின் நாட்களில் நாம் வந்துவிட்டோம். கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிற நாட்கள். ஏனென்றால் இருள் எங்கு பார்த்தாலும் இருக்கும் பொழுது அதற்கு ஆல்டர்னேட்டிவ், இந்த இருளை மாற்றுவதற்கு, காரிருளை அகற்றுவதற்கு கர்த்தருடைய மகிமை தான் இன்று தேவைப்படுகிறது. நாம் ஏன் மகிமையை காண்பிக்கிறவர்களாய் மாறக்கூடாது? சிந்திப்போம். ஒரு சம்பவத்தை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். வல்லமையான ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் வண்ணாந்தரமான இடத்திலே பிரசங்கிக்கிறார். திரளான ஜனங்கள் கூடியிருக்கிறார்கள். ஏராளமான கூட்டம். கர்த்தருடைய வார்த்தை வல்லமையாய் போய்கொண்டிருக்கிறது. அவர் மேல் பொறாமை கொண்ட ஒரு வாலிபன், அவர் இயேசுவுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற அந்த வாலிபன் அவர் எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி திட்டம் போடுகிறான். பல விதத்தில் முயற்சி எடுத்து நடக்கவில்லை. கடைசியிலே ஊருக்கு வெளியே வண்ணாந்தரத்திலே நடக்கிற அந்த கூட்டத்திலே அவர் பிரசங்கிக்கும் போது அவரை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி துப்பாக்கி எடுத்து ஆயத்தமாய் கொண்டான். அவன் ஓரமாய் ஒரு புதர் நிறைந்த பகுதியிலே ஒளித்துக் கொண்டான். பாடல் ஆராதனை எல்லாம் போய் கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கும் தேவ மனிதன் வந்து நிற்கிறார். வந்து நிற்கும் பொழுது இவன் அவரை நோக்கி சுடுவதற்காக காத்து கொண்டிருக்கிறான். செய்தி போய்கொண்டிருக்கும் போது சுட வேண்டும் என்று சொல்லி துப்பாக்கி ஆயத்தப்படுத்தி அவருக்கு நேராக வைத்து குறிப்பார்த்தான். நடந்தது என்ன தெரியுமா? அவர் அந்த ஸ்டேஜில் அவரை பார்க்க முடியவில்லை. ஒரு பெரிய வெளிச்சம், ஒரு சூரியனை போல ஒரு பிரகாசத்தை அவன் பார்க்கிறான். குறிப்பார்த்தவனால் சுட முடியவில்லை. அதே நேரத்திலே அடுத்த வினாடி என்ன நடந்தது? அந்த மேடையிலிருந்து அந்த ஊழியக்காரன் என்ற பகுதியிலிருந்து ஒரு வல்லமை, ஒரு மின்சாரத்தை போல, ஒரு மின்னலை போல இந்த வாலிபனை வந்து ஹிட் பண்ணிச்சது, தாக்கிச்சது. தூக்கி எறியப்பட்டான். தூக்கி எறியப்பட்டு சத்தம் கேட்ட உடனே அந்த பகுதியில் கூட்டத்தில் இருக்கிற ஓடி வந்து பார்த்தாங்க. துப்பாக்கி ஒரு பக்கம் கிடக்கிறது, இந்த வாலிபன் ஒரு பக்கம் விழுந்து கிடக்கிறான். தட்டி எழுப்பி திரும்பி கேட்கும் பொழுதுதான் செய்த எதற்காக வந்தான், என்ன செய்வதற்காக வந்தான், என்ன நடந்தது என்பதை அவன் சொன்னான். எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்களாம். அவரை சுட்டுக் கொள்வதற்காக நான் குறிப்பார்த்தேன். ஆனால் அந்த மேடையிலே அவரை பார்க்கவில்லை, மாறாக மகிமையை பார்த்தேன், வல்லமையை பார்த்தேன், அக்கினியை பார்த்தேன், பிரகாசமான வெளிச்சத்தை பார்த்தேன். என்னை தூக்கி எறிந்து ஒரு மின்சாரம் என்னை தாக்கினது போல உணர்வற்று போய் கிடந்தேன். இப்பொழுது நான் சொல்ல முடியும், இயேசு எனக்கு வேண்டும், இந்த இயேசு எனக்கு போதும் என்று சொல்லி தீவிரவாதத்தை, அந்த கொடிய எண்ணங்களை விட்டு அவன் விடுவிக்கப்பட்டு பெரிய ஊழியக்காரனாய் அவன் மாறிவிட்டான். யோசித்து பாருங்கள். இன்னைக்கு மகிமை வெளிப்படும் பொழுது சத்துருக்களால் நிற்க முடியாது, சூழ்நிலைகள் மாறிவிடும், தடைகளால் நிற்க முடியாது, பலவீனங்கள் நிற்க முடியாது, இருள் நிற்க முடியாது, வியாதிகள் நெருங்க முடியாது, சாபக்கட்டுகள் உடைந்து போய்விடும், நுகங்கள் முறிக்கப்பட்டுவிடும். வித்தியாசத்தை ஏற்படுத்துவோம். ஒரு கூட்டத்தை கர்த்தருக்காக எழுப்புவோம். போகிற இடங்களெல்லாம் எழுப்புதலில் அக்கினியை பற்ற வைப்போம். இந்த ஆண்டு நம் மூலமாய் என் ஆண்டவர் இதை செய்ய விரும்புகிறார். ஏனென்றால் யுத்தங்களை குறித்து இன்னும் அதிகமாய் கேள்விப்பட போகிறோம். இன்னும் அதிகமான குழப்பங்கள் தான் இருக்க போகிறது. இன்னும் அதிகமான போராட்டங்கள் தான் வரப்போகிறது. பூமி எதிர்ச்சிகள் ஒரு பக்கம் இருக்கும், மறுபக்கத்திலே பஞ்சங்கள் இருக்கும், இன்னொரு பக்கத்திலே கொள்ளை நோயின் தாக்கம் இருக்கும், இன்னொரு பக்கத்திலே யுத்தங்களை குறித்து கேள்விப்படுவோம், பார்ப்போம். இவைகள் எல்லாம் ஒன்று சேர நடக்கும் பொழுது இருள் மூடத்தானே செய்யும், காரிருளும் வந்து சூழ்ந்து கொள்ளத்தானே செய்யும். என்ன செய்வதென்று தத்தளிக்க வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், ஆனாலும் கர்த்தர் நம்மேல் உதிப்பாராம். அவருடைய மகிமை காணப்படுமாம். அவருடைய மகிமை காணப்படும் இந்த வருஷத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. இதுவரை ஆண்டவரை நாம் பயன்படுத்தி இருப்போம். அது வேண்டும் இது வேண்டும் என்று நான் கேட்டு ஜெபித்திருப்போம். இந்த ஆண்டு கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிற ஒரு ஆண்டாய், இந்த ஆண்டு நம்மளும் அவருடைய வல்லமை வெளிப்படுகிற ஆண்டாய், மகிமை காணப்படுகிற ஆண்டாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, புதிய ஆண்டை கொடுத்திருக்கிறீங்கப்பா. இந்த புதிய ஆண்டிலும் நாங்கள் கேட்பது ஒன்றே ஒன்றுதான், உம்முடைய மகிமை எங்கள் மூலமாய் வெளிப்பட வேண்டும், உம்முடைய மகிமை எங்களில் காணப்பட வேண்டும். மகிமை காணப்படும் பொழுது அந்த வெளிச்சத்தினத்தில் ஜாதிகள் வர ஆரம்பித்து விடுவார்கள். அதிலிருந்து வெளிப்படுகிற ஒளியிலிருந்து ராஜாக்கள் நடந்து வருவார்கள் என்று வேதத்தில் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுகிற ஒரு வருடமாய் இதை கேட்கிற, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏற்படுத்தி கொடுப்பீராக. இதுவரை கடந்து வந்த தோல்வியின் பாதை வேண்டாம், இதுவரை விழுந்து விழுந்து எந்திருக்கிற பாதை வேண்டாம். பலவீனத்தையே மேன்மை பாராட்டி உடைந்து முடங்கி கிடந்த நிலைமைகள் மாறட்டும். மீண்டுமாய் ஒவ்வொரு
ஒவ்வொருவரை தூக்கி நிறுத்துவீராக, அக்கினியை மாற்றுவீராக, எழுப்புதலின் அக்கினியை ஒவ்வொருக்குள் பற்ற வைப்பீராக. ஆதிலிருந்த அன்புக்கு நேராய் திரும்பட்டும், ஆதிலிருந்த செய்த கிரியைகளை செய்யட்டும். அக்கினி ஜுவாலை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. இந்த உலகத்திற்கு இன்று தேவை அதுதானப்பா. உடைய மகிமையை வெளிப்படுத்துகிற, உடைய மகிமையை காண்பிக்கிற பாத்திரங்கள் தேவை. அதே காரியத்தை செய்வதற்காய் ஸ்தோத்திரம், நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனுடைய கரத்திலே இந்த ஆண்டு முழுவதும் கொடுக்கிறோம் அப்பா. மகிமையான தேவன் மகிமையான காரியங்களை செய்வீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த 2026 நம்மேல் கர்த்தருடைய மகிமை காணப்படுகிற, வெளிப்படுகிற ஒரு ஆண்டாய் கர்த்தர் நமக்கு மாற்றிக் கொடுக்கிறார். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட ஆண்டவரை முன்பாக வைத்து அவரை பார்த்து அவரை பின்பற்றுவோம். தொடர்ந்து நியமித்த பாதைகளை ஓடுவோம். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. God bless you.